இப்போ நிறைய பேருக்கு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா பல்லுல கூச்சம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வயசானவங்க அப்படின்னு கிடையாது, நார்மலான ஒரு ஏஜ்ல இருக்கவங்களுக்குமே கூட ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறோம் அப்படின்னா பல்லு கூசுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுவீங்க, எப்படி சரி பண்றதுன்னு? பற்கூச்சம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ் வந்து அழுத்தி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலைஸ்டாகவே வந்து பற்கூச்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்களால வந்து எந்த இடத்துலன்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கு மேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த பற்கூச்சத்தை வந்து தடுக்கிறதுனா நீங்கள் ப்ரஷ்ஷிங்கை வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரஷ்ஷிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சாஃப்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரஷ்ஷிங்கே யூஸ் பண்ணணும். அழுத்தி ப்ரஷ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சொத்தை வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நார்மலாக எனாமலில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அது ஒரு அடுத்த ஸ்டேஜ் டென்டினை கிராஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பற்கூச்சம் வரும். நீங்கள் ஒரு சூடாக எடுத்தீங்கனாலோ இல்லை கோல்டாக எடுக்கும் போதும் உங்களுக்கு அதில் வந்து சென்சிட்டிவிட்டி தெரியும். ஸோ இதனால் வந்து ஏர்லியராக இருக்கிற யங்கர் அடல்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த சென்சிட்டிவிட்டி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஜ் ஆனவங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேப்பங்குச்சி இதில் வந்து வளர்க்கியிருப்பாங்க. ஸோ அந்த வேப்பங்குச்சியெல்லாம் வளர்க்கிருக்கும் போது அதில் சொல்லவே வேணாம், கடிக்கிறது இது எல்லாமே வந்து அதில் மேலே உள்ள எனாமலே வந்து எரோடாக இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இதனாலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூத் சென்சிட்டிவிட்டி வரும்.